அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு, புளிக்குழம்பு, இதுக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வெறும் வானலில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கடையில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அந்த ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. பாசிப்பருப்பு சீக்கிரம் ஊறிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இது கூட சேர்த்து ஒரு அரை வேக்காடு பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம புடலங்காவை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு புடலங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த தின்னுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ புடலங்காவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நொறுங்க கையால் இப்படி பிசைஞ்சு விட்டு ஒரு அமுக்கி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, சில பேருக்கு அந்த புடலங்காலேருந்து ஒரு ஸ்மெல் வர பிடிக்காது. அந்த ஸ்மெல்லே நீங்கள் சமைக்கும் போது தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்துக்கோங்க. புடலங்காயில் தாங்க இருக்கிறதுலே ஆன்டிபயோட்டிக் அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொன்னால் அது புடலங்காய். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவையாவது நம்ம இதை சமைச்சு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம பாசிப்பருப்பு பாருங்கள், பாதி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புடலங்காவை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கேன், இருந்தாலும் சேர்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த பாசிப்பருப்போட புடலங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா புடலங்காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். புடலங்காயோட கலரும் மாறிடக்கூடாது, புடலங்காய் ரொம்ப வெந்துடவும் கூடாது, ஓவர் குக் ஆகாமல் குக் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்து அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் வச்சு அரைச்சிக்கிறேங்க. இதை நம்ம கூட்டு கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே கூட்டுக்கு சீரகம் வச்சு அரைச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட புடலங்காய் நல்லா வெந்திருக்குங்க. அமுக்கி காமிச்சிருக்கேன், அழகாக வெந்துருச்சு. ஆனால் அதே கலர் சமயத்தில் அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜ் ரொம்ப குழைய வெந்துருச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாறிடும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயோட சீரகம் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சீரகம் தாங்க எப்போவுமே கூட்டுக்கு வச்சுக்கணும். அதனால் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புடலங்காவை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுவே நம்ம சாம்பாருக்கு பண்ணுறோன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி நீங்கள் இந்த தேங்காயோட அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். எப்போவுமே நம்ம சாம்பார் அப்படின்னா கொஞ்சம் காரசாரமான தொட்டுக்க சாப்பிடுவோம். புளிக்குழம்பு, பொரிச்ச குழம்பு நம்ம சேனல்லே நம்ம ஏற்கனவே பொரிச்ச குழம்பு போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு இந்த காம்பினேஷனில் கூட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நான் ஒரு பிஞ்ச் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், இல்லைனா லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வெந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கலாம் வாங்க பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இப்போ நம்மளோட கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமே வேண்டாம், நம்ம விரத நாட்களில் இருந்தால் வெங்காயம் எடுத்துக்க மாட்டோன்னா வெங்காயமே போட வேண்டாம். தாளித்ததோடு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துருக்குறேன். இது கூட நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பட்டை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை காய்கறியில் பச்சை மிளகா தெரியாது அப்படின்னு எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே பட்டை மிளகா போட்டு தான் தாளிப்பாங்க. நீங்கள் அதனால் பட்டை மிளகா கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க புடலங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் தாளித்ததோட. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பொரிச்ச குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாம்பாருக்குனா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும். நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நம்ம சொரக்காய், சௌச்சவ் எல்லாமே நம்ம இதே மெத்தட்லேயே செய்யலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம செய்த முறையில் கூட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.